ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வடபழனியில் இருக்கக்கூடிய ஆண்டவர் திருக்கோயிலில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சென்னை வடபழனி அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் நிர்வாகத்தின் கீழ் புதியதாக தொடங்கப்பட உள்ள ஓதுவார் பயிற்சி பள்ளிக்கு முற்றிலும் தற்காலிகமாக ஊதியத்தில் ஆசிரியர் பணியிடங்களை நேர்முக தேர்வு வாயிலாக நிரப்புவதற்கு தகுதியுடைய இந்து மதத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. தேவார ஆசிரியர் பணியிடம் ஒன்றுக்கு சம்பளம் 25,000 கொடுக்குறாங்க. கல்வி தகுதியாக சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனங்கள் நடத்தும் 3 ஆண்டு பன்னிரு திருமுறை பாடப்பிரிவை முடித்ததற்கான தேவார பாடசாலைகள் வழங்குகின்ற சான்றிதழை பெற்றிருக்கணும். அடுத்த வேலை இசை ஆசிரியர் பணியிடம் ஒன்றுக்கு சம்பளம் 25,000 கொடுக்குறாங்க. கல்வி தகுதியாக குரல் இசையில் 3 வருட பட்டப்படிப்பு பெற்றிருக்கணும் அல்லது இசையில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். அடுத்த வேலை தமிழ் ஆசிரியர் பணியிடம் ஒன்றுக்கு சம்பளம் 25,000 கொடுக்குறாங்க. கல்வி தகுதியாக தமிழில் இளங்கலை பட்டப்படிப்பு மற்றும் இளங்கலை கல்வியியலில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதிகள் மற்றும் இதர விவரங்கள் www.hrce.tn.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். அல்லது www.vadavalaniyandawar.hrce.tn.government.in என்ற திருக்கோயில் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய தகுதி சான்றிதழ்களுடன் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ 30/9/2025 அன்று மாலை 5:45 மணிக்குள் திருக்கோவில் அலுவலகத்திற்கு சேரும் வகையில் அனுப்பி வைக்கணும். மேற்கண்ட தேதிக்கு பின்பு பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் சேர வேண்டிய முகவரி: துணை ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில், வடபழனி, சென்னை 6,26,000. அப்ளிகேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு இதில் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர்னு போட்டிருக்கு. நீங்கள் எந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை எழுதிக்கணும். பக்கத்தில் அந்த பாக்ஸில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். பெயரில் உங்கள் பெயர் எழுதிக்கணும். தந்தை கணவர் பாதுகாவலர் பெயரில் அவங்க பேர் எழுதிக்கலாம். பிறந்த தேதி அடுத்து பாலினத்தில் ஆனா பெண்ணாங்கிறது எழுதிக்கணும். அடுத்து நிரந்தர முகவரியில் உங்களுடைய முகவரி எழுதிக்கணும். அடுத்து ஆதார் அட்டை எண் கேட்டிருக்காங்க, அது கொடுத்துக்கணும். அடுத்து உங்களுடைய தொலைபேசி எண் எழுதிக்கணும். உங்களுடைய இமெயில் ஐடி அப்படி எழுதிக்கலாம். அடுத்து ஜாதி சான்று, உங்களுடைய மதம் என்னங்கிறத எழுதிட்டு ஜாதி சான்று இதற்கு இணைக்கணும். வயது என்னங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக எழுதிக்கிங்க. கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கீங்களோ அதை எழுதிக்கலாம். இதர தகுதிகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அது நீங்கள் எழுதிக்கலாம். நன்னடத்தை சான்று நீங்கள் வாங்கணும், அது இதில் இணைக்கணும். அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேட்குறாங்க. நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல் இதில் நீங்கள் எழுதிக்கணும். உங்கள் மேலே குற்றவியல் நடவடிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் ஆம், இல்லைனா இல்லை அப்படின்னு எழுதிக்கலாம். அதே போல் தண்டனை வழங்கியிருக்காங்களா, அந்த கேஸ் நிலுவையில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு எழுதிக்கங்க. விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரங்கள், பிற நிறுவனங்கள் பணிபுரிந்த அனுபவம் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். பொதுவானவை ஏதாவது இருந்தால் எழுதிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் எனில் அதன் விவரம் கேட்டிருக்காங்க. அதை எழுதிக்கங்க. அதில் உங்கள் பெயர், தந்தை பெயர், பதவி, பணியில் சேர்ந்த நாள், பணிபுரியும் திருக்கோயிலில் பணி புரிந்து வருவதற்கான சான்று, நன்னடத்தை சான்று இதெல்லாம் கேட்குறாங்க. ஏதாவது கோயிலில் நீங்கள் இப்போ பணியில் இருக்கீங்க அப்படின்னா அதன் விவரங்கள் தான் இது. தேவைன்னா எழுதிக்கலாம். அடுத்து உறுதிமொழியில் உங்கள் பேர், அடுத்து உங்கள் அப்பா பேர், அது மட்டும் போட்டுட்டு கீழே இடம், நாள், எப்போ நீங்கள் அனுப்புகிறீங்களோ அது போட்டுட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அப்படியே அனுப்பிடலாம். இதோட உங்களுடைய மற்ற சான்றிதழ், கல்வி சான்று, அடையாள அட்டை சான்றுகள், வேறு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதாக இருந்தாலும் நீங்கள் இதோடு சேர்த்து நாம் சொன்ன அந்த முகவரிக்கு அனுப்பிடலாம். நன்றி.